கல்லீரலுக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், முகத்துக்கு அழகு சேர்க்கும், அப்புறம் சிறுநீரக எரிச்சல் வராமல் தடுக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். கொள்முதல் பண்ணுறீங்க? கொல்லிமலையிலேருந்து வருதுண்ணா. டைரெக்டாக அங்கேருந்து தான் வருது? டைரெக்டாக தோஸ்த் வண்டியில் போய் எடுத்துன்னு வருவாங்க. எல்லா கடையிலும் அப்படியே 4 கடை இருக்குன்னா எல்லா கடையிலையும் இறக்கி விட்டுன்னு வருவாங்க. ஓகே. 300 400 அந்த மாதிரி. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். நான் தான் உங்கள் லேகே ஸ்கொயர். அண்ட் நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கோம். ஸோ வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதையில் அன்னாச்சி பழம் விற்கிறவங்கள தான் நம்ம சந்திக்க இருக்கோம். ஸோ அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வணக்கண்ணா, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் சந்துரு. இந்த அன்னாச்சி பழம் வியாபாரம் எத்தனை நாள் நான் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஒரு 6-7 வருஷமாக பண்ணுறேன். பைனாப்பிள், தர்பூசணி இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து ஒரு 5 வருஷமாக இருக்குண்ணா கடை. இதே இடத்துல தான் போட்டுட்ருக்கீங்க? இதே இடம் தான். இதே இடம். இது இல்லாமல் நிறைய ஒரு 4-5 கடை இருக்குது. சூப்பர்ண்ணா, சூப்பர். வேறு எங்கெங்க இடத்துல நான் போட்டிருக்கீங்க? இது மேடவாக்கம், அப்புறம் வெள்ளக்கல் ரோடு, அப்புறம் நாவலூர், இந்த மாதிரி ஒரு அப்புறம் வண்டியெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. வண்டியெல்லாம் பண்ணுறீங்க? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஆரம்பிக்கிறீங்க? காலையில் ஒரு 7:30லேருந்து 8ல் ஆரம்பிப்பேண்ணா. சாயங்காலம் ஒரு 6:30 6:40. எங்கள் பூர்வீகம் நமக்கு எங்கன்னா? கடலூர். கடலூர். கல்லூர். இப்போ சென்னை வந்து எவ்வளோ நாள் ஆகுது? சென்னை வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகுது. ஸோ இங்கே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே. ஸோ தம்பிங்களாம் இருக்காங்க, தம்பிங்களாம் யாருன்னு சொல்லுங்கள். எல்வி கடையில் இருக்கிற பசங்க. அப்படியா? சரி சரி. ஒருத்தர் வந்து பார்த்தா அமைதியாகவே இருக்கார். அவங்க கேமரா எதிர்க்கு பேச மாட்டாங்க, தனியாக தான் பேசுவாங்க. தனியாக தான் பேசுவாங்களா? உன் பேர் சொல்லு. ஆ, சூப்பர் பேருடா. ஆ, யார் யார் வச்சாங்க சொல்லு. மாமா வச்சாரா? எங்கே இருக்கா மாமா? என்ன பண்ணுறாங்க? வெல்டிங் வேலை பண்ணுறாங்களா? துணி கடை வச்சுருக்காங்களா? நீ என்ன படிக்கிற? சத்தமாக பேசு. 6th படிக்கிறியா? இப்போ என்ன ஸ்கூல் இல்லையா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு? அவனை பற்றி சொல்லு. அவன் பேர் வாயே திறக்காமல் இருக்கான், இப்போ சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஆ, சதீஷ். நீங்கள் பேச மாட்டீங்களா? ஆ,
இது எங்கேருந்து நான் கொள்முதல் பண்ணுறீங்க? கொல்லிமலையிலேருந்து வருதுண்ணா. டைரெக்டாக அங்கேருந்து தான் வருது? டைரெக்டாக தோஸ்த் வண்டியில் போய் எடுத்துன்னு வராங்க. சரி, நீங்கள் இங்கே லாரி ஆர்எஸில் நீங்கள் இங்கேருந்து இறக்குமதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறீங்க? ஆமாண்ணா. எல்லா கடையிலும் அப்படியே 4 கடை இருக்குன்னா எல்லா கடையிலையும் இறக்கி விட்டுன்னு வருவாங்க. ஓகே. 300 400 அந்த மாதிரி. சரி. இந்த பழம் வந்து 40 ரூபா சொல்லி 3 100 ரூபா கொடுப்பேண்ணா. ஓகே. கடைசி 60 ரூபா வரும். இது 70 ரூபா, அது 80 ரூபா சைஸ். ஸோ அதான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாண்ணா, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. உடனே சாப்பிட்ற மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோண்ணா பீஸு? கப்பு 20 ரூபாண்ணா. கப்பு 20 ரூபா. அண்ணாச்சி பழத்தோட நல்லதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கண்ணா. பைனாப்பிள் வந்து இதயத்துக்கு நல்லது, கல்லீரலுக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், முகத்துக்கு அழகு சேர்க்கும், அப்புறம் சிறுநீரக எரிச்சல் வராமல் தடுக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு வந்து வியாபாரன்ற மாதிரினா எவ்வளோ வருதுண்ணா? வியாபாரம்னா 2லேருந்து ஒரு 4 வரைக்கும் வரும். ஓகே. 2 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் வரும். ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் வரும். ஓகே. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டையில் மட்டும்தான் அந்த மாதிரி. நார்மல் டைம் சாதாரண டைம்லாம் ஒரு 2 2 500 3 அந்த மாதிரி தான் வரும். சூப்பர்ண்ணா, சூப்பர். மக்களே, நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக வந்து அண்ணாச்சி பழம் வெட்டிகிட்டு இருக்காரு. நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போது அண்ணாச்சி பழம் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டோம். செம்ம மிளகாத்தூள், உப்பு, அண்ணாச்சி பழத்தோட அந்த அந்த ஒரு சோரிங் டேஸ்ட்டு வேறு லெவல். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த உப்பும் மிளகாவும் சேர்ந்துட்டு அப்படியே அந்த ஃப்ளேவர் பாருங்கள். பா, வேறு லெவல். சூப்பர். வாயில் போட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த கேள்வி வந்து நான் எல்லார்ட்டையும் கேட்குறதுண்ணா, உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். சின்ன
சின்ன ஆசைன்னா ஒன்று கேட்டுன்னு வச்சிங்களேன், பெருசாக ஒரு ஆசைன்னா ஒரு வீடு கட்டணும், அவ்வளோதான். ஒரு நல்ல பெரிய வீடு கட்டணும், சொந்தமாக வீடு கட்டணும். பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஏதாவது கட்டணும். ஆனால் சொந்தமாக வீடு கட்டணும். ஆமாம், அவ்வளோதான். ஒரு சின்ன ஆசைனா டூ வீலரில் ரைட் போகணுன்னா எனக்கு ஆசை. டூ வீலரில் ரைட் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ரைட் போகணும். சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மறக்காம வேளச்சேரி பக்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.